ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க, மனுஷனுடைய நிம்மதிக்கு முதல்ல முக்கியம் சாப்பாடு. ஆகாரத்தை நேரத்துக்கு சாப்பிடணும். அதனால் இன்றைக்கி பசி எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த ஹோட்டலில் போய் கோழி பிரியாணி வாங்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்மளுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க. பாருங்கள், முட்டை வச்சுருக்கு, அவிச்ச முட்டை இருக்குது, சிக்கன் இருக்குது, தெரியுதா? அவிச்ச முட்டை, சிக்கனு 160 ரூபாய்க்கு உங்களுக்கு மலிவுதான். சாப்பாடு நல்லா ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஆள் சாப்பிட்டா தாராளமாக வயிறு நிறையும். நல்லா இருக்குது பாருங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும். அதனால் இந்த பாருங்கள், இதுக்கு புளிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வெங்காய பச்சடி, இது ஒரு சாஸ் கணக்காக கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பசியாக இருந்துச்சு, அதனால தான் நான் சமைக்க நேரம் இல்லை, சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இல்லை. சரி, கடையில் வாங்கிடுவோண்டு கடையில் வாங்கிட்டு வந்தேன். இது நாகூரில் இருக்கிற அரஃபா கடையில் வாங்கினேன். கோழி பிரியாணின்னு கேட்கணும். இது 160 ரூபா விலை. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு நான் காட்டுறதை கண்டி தான் இது நான் இப்போது எடுத்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அரஃபான்னு பேர் போட்டிருக்கோம். அரஃபா போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் நிம்மதிக்கான சேனல். பசியோடு இருக்கிறப்போ நம்மளுக்கு பணம் முக்கியம் இல்லை, பசிக்கு நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதனால் நான் இன்றைக்கி பசி அதிகமாக இருந்தது, சமைக்க நேரம் இல்லை. அதனால் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால நான் கடையில் வாங்கிட்டேன். இது 160 ரூபா விலை. அரஃபா கடையில் வாங்கினேன் கோழி பிரியாணி. நாகூர் கால்மாட்டு பக்கத்தில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் நிம்மதிக்கான சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிம்மதிக்கான சேனலில் 3 விதமான டிஸ்பிளே வரும். தர்காவை பற்றி வரும். தர்கா வந்து இறை சிந்தனை தரும் நிம்மதிங்கிறது. இது மாதிரி வீட்டில் நிம்மதிங்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து வீட்டில் நிம்மதியில் தான் நான் போடுவேன். ஏன்னா வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்றப்பங்களுக்கு விலை குறைச்சலாக இருக்கும், 4 பேர் சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிடும்போது இதுவும் நம்மளுக்கு ஒரு நிம்மதி தான். இவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம ஒண்டி மனுஷருக்கு தனியாக நம்மளால் சமைக்க முடியாது. எவ்வளோ நம்ம அதில் மிச்சம் பண்ணிட போகிறோம். அதனால் இதையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்மளுக்கு அப்போ தான் சந்தோஷம் கிடைக்கும். காசுனே நம்ம எப்பவும் இருக்கக்கூடாது. இதை உழைக்கிற ஆளுக்கு லாபம் வேணும் இல்லையா? அதனால் அதை நம்ம பார்க்கணும். ஒரு முட்டையை 5-6 ரூபா விற்கிது, பச்சை முட்டையை. கோழி விற்கிற விலைக்கு நம்மளுக்கு இது நியாயமான விலை தான். டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. நிறைய சாப்பிட்ற அளவுக்கு, ஒரு ஆள் சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு நிறையவே இருக்குது. 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். இன்னொன்று இறை சிந்தனை தரும் நிம்மதிங்கிறப்போ தரகா சம்மந்தமானது போடுவேன். வீட்டில் நிம்மதிங்கிறப்போ இந்த சமையல், சாப்பாடு, இந்த மாதிரி இதெல்லாம் போடுவேன். இன்னொன்று வாழ்க்கை துணை நிம்மதிங்கிறப்போ இந்த பறவைகள், வீட்டு செல்ல பிராணிகள், இந்த மாதிரி உள்ளது பெரும்பாலும் போட்டு அதில் அதுங்க எப்படி துணையோடு இருக்குதுங்கிறத பெரும்பாலும் காட்டுவேன். மனுஷருங்களை அதில் நான் ஜாஸ்தி காட்டுறதில்ல. அதில் நான் பறவைகள், வீட்டு விலங்குகள்லாம் போட்டுக்கிட்டேன். இப்போ கூட பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்கிற பூனை அது டிஸ்டர்ப் ஆகணும், நான் சாத்தினதுக்காண்டி அது ரெடியாக நிற்கிது, கத்திக்கிட்டு உள்ளே வர்றதுக்காண்டி. அதனால் அதுவெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆறுதல், நம்மளுக்கு வீட்டில் ஒரு நிம்மதியை கொடுக்குங்க தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கத்துறான் பாருங்கள். காலையில் மீன் தின்றுட்டான். இப்போ இந்த வாசத்தை பார்த்துட்டு கேட்குறான், என்னமோ வச்சுருக்கக்கூடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ஏதாச்சும் ஒரு பறவைகளோ ஒரு செல்ல பிராணிகளோ வீட்டில் வளர்க்குங்க, வீட்டில் நிம்மதி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சேனலையும், என்னுடைய எல்லா கண்டென்ட்டையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹலோ, இது நாகூரில் வாங்கின பிரியாணி, கோழி பிரியாணி, அரஃபா ஹோட்டலில் வாங்கினது. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டணும் தான் பேக்கெட்டை பிரித்து காட்டுறேன்.
கோழி இருக்குது. இதில் முட்டையும் வச்சுருக்குறாங்க. இதில் பாருங்கள், முட்டையும் இருக்குது, கோழியும் இருக்குது. பார்த்தீங்களா? சாப்பாடு எல்லாமே இருக்குது. வாங்க சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்குது. காசெல்லாம் ஊற்றிருக்கிறேன். பிரியாணி இருக்குது, தொக்கு இருக்குது. காசு இதில் ஊற்றிருக்கிறேன் நான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். கோழி பிரியாணி விலை 160 ரூபாய் மட்டுமே. நமக்கு பசி முக்கியம்தான், பணம் முக்கியம் இல்லைம்மா. பசிக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ளதாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.